ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அதை குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்காக 3 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துடலாம். இந்த தோல் மட்டும் சக்கையாக அப்படியே நிற்கும். அதனால் இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்திக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20 சின்ன வெங்காயம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கூடவே ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நான் வேக வச்ச தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கடைசியாக வேக வச்ச பருப்பையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சது தான். இப்போ இதை தாளிச்சிடலாங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இதை பருப்பில் கலந்துடலாங்க. கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் தூவிடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த சாம்பார் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் அருமையான காம்பினேஷனுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜீவா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.